வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 23rd கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 22 கொஸ்டின் பார்த்துருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து. இப்போ இது 23வது கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாகும். மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை என்னன்னா பேசுவதும் கேட்பதும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரைநடையிலிருந்து அப்படியே பத்தியை கொடுத்து கேட்டிருக்காங்க. மொழியின் உயிர் நாடியது பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியது பேச்சு மொழி. பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? உணர்வுகளை. பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? உணர்வுகளை. பேச்சு மொழியின் நோக்கம் கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியின் நோக்கம் கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளுள் ஒன்று உடல் மொழி. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளுள் ஒன்று உடல் மொழி. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. மற்றது பார்த்திங்கன்னா கரும்புகள் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரும்புகள் பன்மை ஆனால் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. கரும்புகள் உள்ளது 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 கரும்புகள் உள்ளனர். இதெல்லாமே தப்பு. இதுக்கு கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான். காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. நெக்ஸ்ட்டு ஒருமையை குறிக்கும் தொடர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நான் வந்தேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்தோம், நாம் வந்தேன், நாம் வருகிறோம். இதெல்லாமே தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது நான் வந்தேன் அப்படிங்கிறது தான் சரி. ஏன்னா இங்கே ஒருமை தான் கேட்டிருக்காங்க. அஃறிணை பலவின்பால் விகுதிகள் யாவை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆ வை கல். அஃறிணை பலவின்பால் விகுதிகள் யாவை? ஆ வை கல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணை எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. மையல் நட்பு. இதுதான் பொருந்தாது. ஏன்னா மையல் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே நட்புன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சொற்பொருள் தான் 8th என்னமோ நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மையல் அப்படின்னா விருப்பம், ஆனால் நட்புன்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் பொருந்தாத இணை. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை, மதம், கொள்கை இதெல்லாம் சரியாக இருக்குது. இதில் பொருந்தாத இணை மையல் நட்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. நெக்ஸ்ட்டு பொருந்தும் வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல். கொண்டல் அப்படின்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. கொண்டல் அப்படின்னா கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 3 1 4 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் தலைவன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒரு தலைவன். ஏன்னா தலைவன் அப்படிங்கிறதுல தா பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து. ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அதுபடி இதுக்கு ஆன்சர் ஒரு தலைவன். இதுதான் சரி. ஆப்ஷன் டி. ஒரு தலைவன். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு குலம். குலம் அப்படிங்கிறதுல கூ பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஏழை பார்த்தீங்கன்னா ஓர் குலம்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று குலம், ஒன் குலம் இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு குலம். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதுதான் சரி. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். உன் திருக்குறள் நூலை தா. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கட்டளை வாக்கியம். உன் திருக்குறள் நூலை தா. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கட்டளை வாக்கியம். நெக்ஸ்ட்டு சரியான தொடரை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். சொற்களின் கூட்டு பெயர்கள்.
வாழை சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாழை தோட்டம். வாழை தோட்டம். குளித்தல் என்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உடலை குளிர வைத்தல். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பினை தூய்மை செய்தல், உடலை பக்குவப்படுத்துதல், உடலை பெருமைப்படுத்துதல் இதெல்லாம் வராது. இதுக்கு ஆன்சர் வந்து உடலை குளிர வைத்தல். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு உரைநடையில் இடையில வரும். குளித்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடலை வந்து குளிர வைத்தல் அப்படிங்கிறது தான் சரி. சரியான பொருளை அறிக. வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சொல் கண்டறிக. லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று. லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. தீசிஸ் ஆய்வேடு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. எம்பலம் அப்படின்னா சின்னம், ஆனால் இங்கே அறிவாளர்னு கொடுத்துருக்காங்க. இன்டலெக்சுவல் அப்படின்னா தான் அறிவாளர். எம்பலம்னா சின்னம்னு வரணும், ஆனால் இது தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் வரும், ஆனால் இங்கே நிலப்பகுதி கொடுத்துருக்காங்க. டெரிட்டரி அப்படின்னா தான் நிலப்பகுதி வரும். கன்சுலேட் அப்படின்னா வணிக குழுன்னு கொடுத்துருக்காங்க. கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம்னு வரும். ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான், தீசிஸ் ஆய்வேடு. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இதுதான் சரியாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், ஆனால் இங்கே நம்பிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியல் அமைப்பு, ஆனால் கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம், ஆனால் இங்கே கல்லூரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி கூற்று சரியா தவறா. ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நிகழ்த்தப்பட்டது. இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளது. இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். இது மட்டும் தப்பு, மூணாவது மட்டும் தப்பு. இது மதுரை மாவட்டம் அப்படிங்கிறது தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கா. இது தப்பு. என்னென்னா இடைச்சொற்கள் வந்து பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும், ஆனால் இவங்க வந்து இயங்கான்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று தப்பு. காரணம் தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல. ஆமாம், இடைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல. இது வேணால் சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று ஒழிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. காரணம் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். இது கரெக்டு. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் சரி. ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டும் சரி. நெக்ஸ்ட்டு குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மக்கள் அறிவியல். இதில் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று, ஓதல், உரிமை, ஊக்கம், அகல், ஆவல் இதெல்லாமே குறில் நெடில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சீல மட்டும் மக்கள்னு கொடுத்துட்டு மா வந்திருக்கு, அடுத்து மா தான் வரணும், ஆனால் அறிவியல்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதான் பொருந்தாது. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. படலை, பாடலை. படலை அப்படின்னா மாலை, பாடலை அப்படின்னா மிடற்றுப்பாடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாலை மிடற்றுப்பாடல். படலை, பாடலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாலை மிடற்றுப்பாடல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் 6. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நதி எண். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் 6 நதி எண். மாலை இரு பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மலர் மாலை அந்தி பொழுது. மாலை இரு பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி மலர் மாலை அந்தி பொழுது. நெக்ஸ்ட்டு மது இரு பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தேன் கல். மது இரு பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தேன் கல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அது வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எதுவுமே பொருந்தாது. இதுக்கு பொருந்துறது இந்த அவர்கள் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாழ்வியல் அறிவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. இதுதான் கரெக்ட் ஆன்சர்.
மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏல தமிழ் டேஸ் கொண்டுள்ளது, இது வந்து தமிழ் வாழ்வியல் அறிவை கொண்டுள்ளது அப்படின்னு வராது. நாம் வாழ்வியல் அறிவை வாங்க வேண்டும், இதுவும் வராது. நல்ல நூல்கள் வாழ்வியல் அறிவை நல்வழிப்படுத்துகின்றன, இதுவுமே வராது. கரெக்டாக இந்த இது எங்கே பொருந்தும்னா இந்த சிக்கு தான் பொருந்தும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏனெனில். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த காயிதே மில்லத் இதே கொஸ்டின் இணைப்பு சொற்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆனால். தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி டேஸ், தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எனவே. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியங்களை கண்டறிக. தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றாள், தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றாள், தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றாள், தமிழ் பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள். இதெல்லாமே கரெக்டான வினாச்சொல்லாக தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1, 2, 3, 4 சரி, எல்லாமே சரி. வினாச்சொல்லை சரியாக பொருத்துக. இதில் பார்த்தீங்கன்னா நூலகம் எங்குள்ளது, பாண்டவர்கள் எத்தனை பேர், பள்ளிக்கு சென்றது யார், செடிகள் வாடுவது ஏன். நூலகம் எங்குள்ளது, பாண்டவர்கள் எத்தனை பேர், பள்ளிக்கு சென்றது யார், செடிகள் வாடுவது ஏன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 1க்கு பார்த்தீங்கன்னா சி, 2க்கு பார்த்தீங்கன்னா டி, 3க்கு பி, 4க்கு ஏ. நெக்ஸ்ட்டு பின்வரும் வினா தொடர்களில் ஏவல் வினா தொடரை கண்டறிக. ஏவல் அப்படின்னா கட்டளை இடுற மாதிரி இருக்கும், அதுதான் ஏவல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, நீ வரிசையில் நிற்க மாட்டாயா. மற்ற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஆகுபெயர் என்றால் என்ன, இந்நூற்பாவிற்கு பொருள் யாது, தமிழ் புத்தகம் உன்னிடம் தானே இருக்கிறது, இதெல்லாமே வினா தொடர்கள் தான். ஆனால் இதில் ஏவல் வினா தொடர் எதுனா இந்த பி தான், ஆப்ஷன் பி, நீ வரிசையில் நிற்க மாட்டாயா. நெக்ஸ்ட்டு பொருத்தமான வினையடி சொல்லை கண்டறிக. புத்தகம் மேசையில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா வினையடி சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது வேர் சொற்கள் தான் இப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ, இரு. இருக்கிறது இரு. அதை செய்தது, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நான் அல்லேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்று, நான் அல்ல, நான் இல்லை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, நான் அல்லேன் தான் வரும். அதை செய்தது நான் அல்லேன். இப்போ அவன் அன்று, அவன் அல்லன் அந்த மாதிரி வரும். இது வந்து இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருமை பன்மையிலேயே எதிர்மறை சொற்களில், அதாவது இந்த செயல்கள் எல்லாமே எதிர்மறையில் வர்றப்ப அவங்க இல்லை, அவங்க இல்லை அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிறதுக்கு அல்லேன் வரும், நாம் அப்படின்னா அல்லோம் அப்படி வரும், நீ அப்படிங்கிறது நீ அல்லை அப்படின்னு வரணும், அப்புறம் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அல்லீர் அந்த மாதிரி வரும், அப்புறம் அவன் அல்லன், அவன் அல்லன், அவள் அல்லல், அதே மாதிரியே பேர் வந்தாலும் இப்போ கண்ணன் வந்தால் கண்ணன் அல்லன் அப்படி வரும், செல்வி அப்படின்னா செல்வி அல்லல், அவர்கள் அப்படின்னா அவர்கள் அல்லர் அந்த மாதிரி வரும் பன்மையில் வர்றப்ப. இது ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் இருக்குது, அதை ஒன்ஸ் படிச்சுக்குங்க, அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து அதை செய்தது நான் வந்துச்சுன்னா அல்லேன் அப்படி தான் வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தான் சரி, நான் அல்லேன் அப்படிங்கிறது சரி. தேன் வான் இவ்விரு சொற்களும் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, என்னென்னா தேன் துளி வான் துளி இந்த மாதிரி பொருந்தி வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன்வழி, தேன் அடை, தேன் படை இப்படி பொருந்தி வராது. இதில் கரெக்டாக பொருந்துறது என்னென்னா இந்த ஆப்ஷன் பி, தேன் துளி வான் துளி. நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தண்ணீர் குடித்தான், இதுதான் சரி. மற்றது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பருகினான், பால் அருந்தினான், பால் குடித்தான், இது எதுவுமே வராது. பால்னா பருகினான்னு வரணும், தண்ணீர்னா குடித்தான்னு வரணும். அதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி, தண்ணீர் குடித்தான். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்கண்டவற்றில் எது சரியானது.
பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தான். அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை என்றான் தம்பி. இதுவும் பேச்சு வழக்கு தான். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். இது எழுத்து வழக்கில் இருக்குது. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். இதுவும் எழுத்து வழக்கு. இதில் வந்து எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 3, 4 சரி. இது 2 தான் எழுத்து வழக்கில் இருக்குது. 1, 2 பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, என் தமிழ்னா பிரித்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இது நிறைய டைம் பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? வளர்பிறையும் தேய்பிறையும் எனும் தலைப்பில் பேசுக. இதில் கரெக்டானது என்னென்னா இந்த ஆப்ஷன் ஏ. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வளர்க்கு முன்னாடி ஒற்றை மேற்கோள் குறி, இங்கே வந்து பிறையும் இங்கே முடியணும். வளர்பிறையும் தேய்பிறையும் எனும் தலைப்பில் பேசுக. இதுதான் சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா மலையை போற்றுவோம். இது வந்து ஒரு செய்தி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கடைசியாக வினாக்குறி கொடுத்துருக்காங்க. இது வராது. ஆஹா தூண்டிலில் மாட்டியது நீதானா. இங்கே வந்து உணர்ச்சி குறிந்தா ஆஹா இந்த இடத்துல உணர்ச்சி குறி வரனால இதுவும் வராது. என்னே உயரமான மலை, இங்கேயும் உணர்ச்சி குறிகள் வரணும், ஆனால் வரல. அதனால் இந்த 3 வராது. இதுக்கு ஏ தான் சரி. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து. இந்த மாதிரி மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வராது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சொற்றொடர்களின் இறுதியில் சொற்குறுக்கங்களை அடுத்து பெயரின் தலைப்பு எழுத்தை அடுத்து எல்லாம் பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வரும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த நிறுத்தற்குறிகளுக்கான இது வந்து புக்கில் இருக்கும்ல, நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டதில் பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறிகள் மட்டும் தனியாக எடுத்து வீடியோ போட்டிருப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். அதுக்கு கீழேயே வீடியோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்தற்குறிகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற பிடிஎஃப்பும் அந்த நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பேஜை கட் பண்ணி அது ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். அதனால் அந்த நிறுத்தற்குறிகள்லாம் பார்த்து நல்லா படித்து வச்சுக்கோங்க புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி சென்டென்ஸாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தான் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி. மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து. புதுகை என்பதன் மருவு எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை புதுகை. புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா புதுவை. நெக்ஸ்ட்டு, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. மயிலாப்பூர் மயிலை. மயிலாப்பூர் மயிலை. நெக்ஸ்ட்டு, ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க. தவறான ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கோவை கொடைக்கானல்னு கொடுத்துருக்காங்க. கோவை அப்படிங்கிறது கோயமுத்தூர். கோவை கோயமுத்தூர் தான் சரி. இங்கே தவறு தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு ஆப்ஷன் பி. கோவை கொடைக்கானல் அப்படிங்கிறது தான் தப்பு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி, திருச்சிராப்பள்ளி, நெல்லை, திருநெல்வேலி, உதகை, உதகமண்டலம் இதெல்லாம் சரியாக இருக்குது. வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையான தமிழ் சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. எடை குறைந்த தங்கக்கட்டி. வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையான தமிழ் சொல் தருக. எடை குறைந்த தங்கக்கட்டி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலிங் பெல், கிரவுண்டில், ரோபோ இதெல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களாக இருக்குது. இதெல்லாம் பிறமொழி சொல் இல்லாதது இந்த ஆப்ஷன் ஏ தான். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். நெக்ஸ்ட்டு, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட் பெருங்காற்று. நெக்ஸ்ட்டு, விடை வகைகள். எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவிற்கு கற்றுத்தருவேன் என உரைப்பது நேர்விடை. எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவிற்கு கற்றுத்தருவேன் என உரைப்பது நேர்விடை. நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. நேனோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம். இதில் பார்த்திங்கன்னா கில்ட் அப்படின்னா வணிகக்குழு, பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை, மித் அப்படின்னா தொன்மம். இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த நேனோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல்லை அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா விரிவுத்தாள். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா விரிவுத்தாள். இதுதான் சரி.
மற்றபடி பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட் அப்படின்னா முகப்புத்தாள்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஷீட் அப்படின்னா பயிற்சித்தாள். இப்போ ஸ்கூல் புக்லேயே பார்த்திங்கன்னா பின்னாடி ஒர்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தமிழில் பக்கத்துலேயே பயிற்சித்தாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முகப்புத்தாள்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. ஒர்க் ஷீட் அப்படின்னா பயிற்சித்தாள். வால்பேப்பர் அப்படின்னா முகப்புத்தாள், அதுதான் முகப்புத்தாள் வரும். இது வந்து ஒப்பனைத்தாள்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. லெஜர் அப்படின்னா பேரேடு, ஆனால் இங்கே பதிவேடுன்னு கொடுத்துருக்காங்க. லெஜர் அப்படிங்கிறது பேரேடு. ஸோ இங்கே இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான். ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிறது விரிவுத்தாள். நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிக. ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. ஃபாண்ட் எழுத்துரு. கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உலக அறிவின்மை. கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள் தெளிக, உலக அறிவின்மை. விழலுக்கிரைத்த நீர் போல உவமை கூறும் பொருத்தமான பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பயனின்மை. விழலுக்கிரைத்த நீர் போல அப்படின்னா பயனின்மை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அவனை திருந்தச் செய்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிறவினை தொடர். அவனை திருந்தச் செய்தான், பிறவினை தொடர். நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். குமரன் பாடம் படித்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்வினை தொடர். குமரன் பாடம் படித்தான், செய்வினை தொடர். இது பார்த்திங்கன்னா குமரன் பாடத்தை படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஐ வெளிப்பட்டும் வரும், ஆனால் இங்கே வந்து ஐ மறைஞ்சு வந்திருக்கு. ஆக்சுவலி செய்வினை தொடரும் தன்வினை தொடரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கிறத வச்சு தான் போட முடியும். இங்கே தன்வினை வாக்கியமும் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து குமரன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு செயற்பாட்டு வாக்கியங்களை கண்டெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்களே, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வினா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐய வினா. மாணவர்களே, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வினா? ஐய வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொஸ்டின்ஸை படித்து பார்க்குறப்பவே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், அதை வச்சு தான் ஆன்சர் போடணும். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சரியான தொடர் தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன். மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எளிமையை நான் எப்போதும் கடைபிடிப்பேன், கடைபிடிப்பேன் நான் எப்போதும் எளிமையை, எளிமையை கடைபிடிப்பேன் எப்போதும் நான், இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான், நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை உருவாக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு துணைப்பாடத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இது வந்து படிக்க முடியாது, இது வந்து சொற்களைன்னு கொடுத்துருக்கக்கூடாது, எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி சரியாக சொற்றொடராக்குக அப்படி தான் வந்திருக்கணும். இப்போ இந்த டிஎன்பிசி கொடுக்குற கொஸ்டின்லாம் எல்லோரும் பார்த்துட்டு ஒவ்வொன்றிலையும் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஏதாச்சும் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் இது வந்துருந்துச்சுன்னா கடுப்பாகி இங்கே எப்படி சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு சொல்லு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தின்னு தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு இதுக்கும் நிறைய சண்டை போடுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது படிக்க முடியாத மாதிரி பூ இன் பா இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி, பன்மொழி புலமை. பன்மொழி புலமை இதுதான் சரி. அகர வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உலக்கோல் கலப்பை கொழு பூட்டு. அகர வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உலக்கோல் கலப்பை கொழு பூட்டு. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வவ்வால், ஆசிரியர், மனிதன், தையல், ஓணான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிரியர், ஓணான், தையல், மனிதன், வவ்வால். நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கடை, கண், கலாம், கலை, கழுத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.
வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றை உருவாக்குக. பெரு, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெற்றாள். பெரு பெற்றாள். நெக்ஸ்ட்டு சிரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிரித்து. சிரி சிரித்து. நெக்ஸ்ட்டு உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச வடிவம் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உண்டு. உன் உண்டு. வினைச்சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல்லை கண்டறிக. வாழ்க்கை, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாள். வாழ்க்கை வாள். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. துய்ப்பது, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ துய். துய்ப்பது துய். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பயின்றான் பயில். பயின்றாள் பயில். நெக்ஸ்ட்டு கப்பல் செலுத்துபவரை இப்பெயர்களாலும் அழைப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மீகாமன் நீகான். மீகாமன் நீகான். நெக்ஸ்ட்டு ஒளி என்பதன் பொருள் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அழித்து விடு தொலைத்து விடு. ஒளி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னா ஆப்ஷன் ஏ அழித்து விடு தொலைத்து விடு. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை பார்த்தீங்கன்னா மாநிலம், அதுக்கு வந்து 2 சுழி நீ கொடுத்துருக்காங்க, இது வராது. அதே மாதிரியே வறட்சியாளுக்கு பார்த்தீங்கன்னா ரா மாற்றி கொடுத்துருக்காங்க. சீல பார்த்தீங்கன்னா மாநிலம், இதில் வந்து லா மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இந்த ஆண்டில் வந்து 3 சுழியினுக்கு பதிலாக 2 சுழியின் போட்டிருக்காங்க. அப்புறம் டியில் பார்த்தீங்கன்னா நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால், இங்கே இச்சு, இங்கே வந்து இட்டு வரணும், ஆனால் இங்கே வந்து இச்சு போட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான். சியும் பியும் டியும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி மாதிரி தான் தெரியுது. ஆனால் நுட்பமாக கரெக்டாக பார்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா, இல்லைன்னா இதுக்கு டி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மாதிரி கொஸ்டின்லாம் வர்றப்ப ஒவ்வொன்றையும் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் கடைசி வரைக்குமே. எப்போவுமே ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினை நம்ம எடுத்ததும் அப்படியே பாதி பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாகவே படித்து பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மனம், இதுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை, அதுக்கு 3 சுழி நான் வரணும். அதே மாதிரியே மனம் மகிழ்ந்தது உள்ளம், அதுக்கு 2 சுழி நான் வரணும். அதுபடி இந்த அதை பார்த்தோம்னா இந்த சி தான் கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமுடைய சொற்களை கண்டறிக. பறவை பறவை. பறவை அப்படின்னா புல், பறவை அப்படின்னா கடல். புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். அப்போ இங்கே இந்த பறவைக்கு கடல்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறவை பறவை புல் கடல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபோனிம் ஒலியன். ஃபோனிம் ஒலியன், இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எபிக்ராப் அப்படின்னா கல்வெட்டு, ஆனால் சித்திர எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிக்டோகிராப் அப்படின்னா தான் சித்திர எழுத்து. லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதியல். இதை 3ஐயும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான், ஃபோனிம் ஒலியன் அப்படிங்கிறதான் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் கமாடிட்டி அப்படின்னா பண்டம், வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம், அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால், டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். கரன்சி நோட் பணத்தால், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கான ஆன்சர் கூரை வேய்ந்தனர் அப்படின்னு தான் வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேய்ந்தனர். சந்தி பிழையை நீக்குக. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கண்டுபிடிப்புகள். கண்டுபிடிப்புகளுக்கு வந்து இப்போ வரக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே 2 பக்கங்கள், அதுக்கு பின்னாடியும் இப்போ வரக்கூடாது. ஏன்னா எண்ணு பெயர்களில் 8, 10 இதுக்கு மட்டும்தான் வல்லின மிகுன்னு பார்த்துருக்கோம். மற்றதுக்கு வந்து வல்லின மிகாது. ஸோ இதுபடி பார்க்குறப்ப இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். நெக்ஸ்ட்டு வலுவற்ற தொடர் எது? நாளை பேசுவான், இதுதான் சரி. நாளை பேசுகிறான். பேசுகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஆனால் நாளை அப்படிங்கிறது எதிர்காலம். இந்த ஏ வராது.
நாளை பேசினான், இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசினான்ங்கிறது இறந்த காலம், நாளை எதிர்காலம், இதுவும் வராது. நாளை பேசி சென்றான், இதுவும் இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. நாளை பேசுவான் அப்படிங்கிறது தான் ரெண்டுமே எதிர்காலத்தில் இருக்குது. ஸோ இதுதான் சரி, ஆப்ஷன் பி நாளை பேசுவான். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் உருமும்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் சிங்கம் முழங்கும். பசு கதரும், இதுதான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி பசு கதரும், அதுதான் சரியாக இருக்குது. நாய் குரைக்கும், குரங்கு அலப்பும் கொடுத்துருக்காங்க, ஆனால் நாய் வந்து கத்தும்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி பசு கதரும். நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கம்மியர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் இதெல்லாம் குற்றியலுகரத்தோட வகைகள், ஆனால் கடைத்தொடர்னு கொடுத்துருக்காங்க. கடைத்தொடர்னு இல்லை, ஸோ இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சூரியன். சூரியன் அப்படின்னா மதி அப்படிங்கிற பொருள் வராது. மற்றபடி சந்திரன், அறிவு, நிலவு இதெல்லாமே மதி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தான். இதில் வந்து பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சூரியன். மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. எதிர்ச்சொல்லை கண்டறிக. இனிய, இன்னாத. இனிய, இன்னாத. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. சோம்பல், சுறுசுறுப்பு. சோம்பல், சுறுசுறுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மருள் எதிர்ச்சொல் தருக. தெருள். மருள், தெருள். வாழை கூட்டல் இலை சேர்த்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வாழை இலை. இது பார்த்திங்கன்னா உடம்புடைமை புணர்ச்சி. இந்த வாழையில் பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கிற லை பார்த்திங்கன்னா இல் கூட்டல் ஐ, அதுதான் லையாக மாறும். அப்போ கடைசியாக ஐ இருக்கிறப்ப வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக வர்றப்ப அங்கே வந்து இ இல்லைன்னா இவ், அதாவது ஐ இ ஈக்கு பார்த்திங்கன்னா ஈ வரும், மற்ற உயிரெழுத்துக்களுக்கு இவ்வு வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுபடி இங்கே ஈ வரும். அப்போ வாழை, அப்புறம் அந்த ஈ கூட இந்த ஈ சேர்றப்ப அது ஈ, இந்த இலை ஈ, இந்த ஈ ஆயிரும். ஸோ இதுபடி இது வாழை இலை. இந்த சொற்பொருள் பொறுத்த வரைக்கும், அதாவது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் அந்த புணர்ச்சி விதிகளை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாவே அங்கே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ் வச்சு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்க, ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோன்னா அந்த 2 சொல்லுமே பொருள் தர்ற மாதிரியும் இருக்கணும், ப்ளஸ் புணர்ச்சி விதிகள் படியும் அது வந்து பொருந்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி படிங்க. அருந்துணை, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. இதில் பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் விதிப்படி இந்த மை போயிடும், அப்புறம் இனமிகள் அந்த விதிப்படி இந்து வரும், அருந்துணை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு அறிவு கூட்டல் உடைமை சேர்த்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவுடைமை. இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா முற்றியலுகரம். இது அறிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முற்றியலுகர சொல். அதாவது முற்றியலுகரமும் எப்படின்னா குற்றியலுகரத்துக்கு என்ன இதோ அதே மாதிரி தான் முற்றியலுகரமும் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் விதிகள் கொடுத்துருப்பாங்க. அதுபடி இந்த ஊழ உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி இந்த ஊழ இருக்கிற ஊ போயிடும், அப்புறம் இங்கே இவ்வு மட்டும் இருக்கும். அதோட மறுபடியும் இந்த ஊ சேர்றப்ப மறுபடியும் ஊவாவே தான் வரும். அதுபடி தான் இது வந்து புணரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவுடைமை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.